மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசியுடன் கோவை மாவட்டத்திலே முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது எங்களது கோவை மாவட்டத்துக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள். அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, கேட்ட திட்டங்களை எல்லாம் கொடுத்து அம்மா ஆட்சியை சிறப்பான முறையில் வழிநடத்தினார்கள். அந்த அடிப்படையிலே கோவை மாவட்டத்துக்கு 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை எடப்பாடி அவர்கள் தந்தார்கள். அந்த வழியிலே கோவை மாவட்ட மக்களின் 25 ஆண்டுகால கனவு திட்டம் ஆத்துப்பாலம், உக்கடம், போக்குவரத்து நெரிசலை குறைக்க, மேம்பாலம் அமைக்க 2014-12-2011 அன்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் மாநாட்டிலே மாண்புமிகு அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டு, அப்பொழுது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் அதுக்கு பின்னால் முதலமைச்சராக வந்த எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கோவை மாவட்ட மக்களின் மேல் மிகுந்த அன்பை கொண்டவர். அந்த அடிப்படையில் அப்பொழுதும் அவர் அமைச்சராக இருக்கும் பொழுதே இந்த திட்டத்தை அம்மா அறிவித்தவுடன் தொடர்ந்து வேலையெல்லாம் பார்த்து நமக்காக தந்தார்கள். 29/4/2018 அன்று மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் 216 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பாலம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அது 127 கோடி பால பணிக்கும் 82 கோடி நில எடுப்புக்கும் அனுமதி அளித்தார்கள். 27/10/2018 தமிழக முதல்வராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாலப்பணிகளை நேரில் ஆய்வு செய்து விரைவாக இந்த பாலத்தை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். 9/2/2021 அன்று மேம்பால பணிக்கு கூடுதலாக 265.44 நிதி ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது. கூடுதல் நிதி. பாலத்தின் மொத்த நீளம் 3.80 கிலோமீட்டர் மதிப்பு, 481.44 கோடி மதிப்பீட்டிலே இந்த திட்டத்தை நமக்கு அளித்த முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு கோவை மாவட்ட மக்களின் சார்பாக மனமார்ந்த அன்பு கலந்த நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த பாலம் பாருங்க, உக்கடம் வாலாங்குளம் புறவழி சாலை, இருவழி ஏறுதளம், கரும்புக்கடையிலிருந்து ஆத்துப்பாலம் சந்திப்பு வரை 4 வழி பாதை, ஆத்துப்பாலம் பகுதியில் பொள்ளாச்சி மற்றும் பாலக்காடு சாலை ஏறு மற்றும் இறங்குதளம். அதே போல இத்திட்டத்தில் உக்கடம் பேருந்து நிலையம் அருகே ஏறுதளம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஏறும் வாகன ஓட்டிகள் உக்கடம் ஆத்துப்பாலம் பழைய சுங்கச்சாவடி கடந்து பாலக்காடு செல்லும் வழித்தடத்திலோ பொள்ளாச்சி செல்லும் வழித்தடத்திலோ இறங்கலாம். பொள்ளாச்சி சாலை, பாலக்காடு சாலை இருந்து வரும் வாகன ஓட்டிகள் அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஏறுதளங்கள் வழியாக ஏறி ஆத்துப்பாலம் பழைய சுங்கச்சாவடி கரும்புக்கடை உக்கடத்தை கடந்து உக்கடம் செல்வோரம் பைபாஸ் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள வளைவு இறங்குதளம் வழியாக கீழே இறங்கலாம். திருச்சி அவனாசி சாலை செல்வதற்கு உக்கடம் சுங்கம் சாலையில் இறங்குதளம் ஏறுதளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை நேற்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கோவைக்கு வந்து திறந்து வைத்தார்கள். இந்த திட்டத்தில் முழுமையா இந்த நம்ம சுங்கம் செல்லக்கூடிய அந்த பாதையில இன்னும் வேலை முழுமையா முடிவடையாமல் இருக்கிறது. இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு 3 வருடம் ஆகிறது. அதாவது நிதி ஒதுக்கப்பட்டு அரசாணை வெளியிட்டு அந்த பால வேலையும் அதிகமாக முடிக்கப்பட்டு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது முடித்தது. அதிகபட்சமா இதுக்கு ஒரு வருஷத்துல முடிச்சிருக்கலாம். இன்னைக்கு 3 வருடம் எடுத்துக்கொண்டாலும் கூட இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை. வேகமாக இந்த அரசு முடிக்க வேண்டும். நெடுஞ்சாலைத்துறை, அந்த துறை, இந்த நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் வேகமாக முடிக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு கோவை மாவட்டத்துக்கு
அம்மாவுடைய அரசை வழிநடத்தி எடப்பாடி அண்ணன் தந்த திட்டங்களை, இன்னும் பல திட்டங்கள், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியார் அவர்கள் நாங்கள் கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. கோவை மாவட்ட மக்களுக்கு இதுவரையிலும் அத்தனை திட்டங்களும் தந்தது அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் அவர்கள் தான். இதுவரை திமுக எந்த திட்டம் புதிய திட்டம் கொடுக்கல. நம்ம கொண்டு வந்து திறந்து வச்சிருக்காங்க. அதே போல 1652 கோடியிலே அத்திக்கடவு வானாசி கூட்டுக்குடி திட்டம். இன்னைக்கு தண்ணி வந்து எல்லாம் கடலுக்கு போயிட்டு இருக்கு. உடனடியாக பேருக்கு சில குளங்கள் கொடுறீங்க. உடனடியாக எல்லா குளங்களுக்கும் நீர் நிரப்ப வேண்டும். விவசாயி எதிர்பார்த்திருக்காங்க, பொதுமக்கள் எதிர்பார்த்திருக்காங்க. உடனடியாக அதை நிறைவேற்ற வேண்டும். அதே போல 750 கோடியில எடப்பாடியார் இருக்கும்போது 3வது கூட்டுக்குடி திட்டம் அது வந்து திறந்து வச்சிருக்கீங்க. இன்னும் முழுமையா தண்ணி எல்லா பக்கம் வரல. வேகமா அதை தண்ணியை கொண்டு வரணும். அதே போல 1621 கோடியில லட்சுமில் முதல் சின்னியம்பாளையம் வரை 10 கிலோமீட்டருக்கு உயர்மட்ட மேம்பாலம் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அன்பு கலந்த இன்றைக்கு மாவட்ட மக்கள் மேல் இருந்த அன்பினால் அற்புதமான திட்டத்தை தமிழ்நாட்டில் அவ்வளவு பெரிய பாலமே இல்லை, நம்ம கோவை மாவட்ட மக்கள் கொடுத்தாரு. அந்த பாலத்தையும் இந்த அரசு வேகமாக முடிக்க வேண்டும். அதே போல விமான நிலைய விரிவாக்கம் எடப்பாடியார் இருக்கும்போது சீஃப் செக்ரட்டரி அனுப்பி நான் தான் அமைச்சராக இருந்து மீட்டிங் போட்டு நிலநடுப்பெல்லாம் நிதி ஒதுக்கி முடிக்கப்பட்டிருக்கிறத எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. அது உடனடியாக விமான நிலைய விரிவாக்கத்தை கொண்டு வர வேண்டும். இப்ப கூட பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வெளிநாட்டுக்கு ஒரு விமானம் போகுது, இன்னைக்கு காலையில இருந்து போகுது. அது கூட நம்ம இண்டிகோ மேனேஜருக்கு போய் நாங்களாம் வாழ்த்து சொல்லிட்டு அந்த நீண்ட நாள் எதிர்பார்ப்பு விரிவாக்கம் ஆச்சுன்னா இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் துபாய் நேரடியாக இன்னும் நிறைய கண்ட்ரிக்கு போகும். எங்களுடைய கோயம்புத்தூருக்குரிய தொழில் உற்பத்தி பெருகும். அதே போல கட்டமைப்புகள் பெருகும். நிறைய ஐடி கம்பெனிலாம் வருவாங்க. உடனடியாக விமான நிலை விரிவாக்கத்தை செய்யணும். அதே போல வெள்ளூர் பேருந்து நிலையம் டிராபிக் குறைக்கிறதுக்காக ஆரம்பிச்சோம். அது பாதியில் அப்படி நிறுத்திருக்கீங்க. அதையும் வேகமாக முடிக்க வேண்டும். பாத்தீங்கன்னா அதே போல 1500 கோடியில ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நம்ம நிறைய இங்க இருக்க குளங்கள் எல்லாமே மேம்படுத்தணும். அதை பராமரிப்பு இருக்கிறது, அதை பராமரிக்க வேண்டும் கோவை மாநகராட்சி. அதே போல 290 கோடி மதிப்பில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 100ஆண்டு விழா கட்டணம்லாம் கட்டி கொடுத்தோம். இன்னைக்கு அரசு மருத்துவமனை சுத்தப்படுத்தப்படாமல் இருக்கிறது. அதையெல்லாம் நல்ல முறையில் சுத்தப்படுத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, அதே போல பாத்தீங்கன்னா 230 கோடியில நொய்யல் புனரமைப்பு எடப்பாடியார் அவர்கள் 100 ஆண்டுகளாக அது யாரும் செய்யல, அது செஞ்சு கொடுத்திருக்காரு. அதுவும் வந்து பராமரிக்க வேண்டும் என்று கேட்டு இன்னும் சொல்லிட்டே போலாம். 194 கோடியில காந்திபுரம் 2 அடுக்கு மேம்பாலம். அதே போல கிட்டத்தட்ட 414 கோடி மதிப்பில் ஈச்சனாரி முதல் பொள்ளாச்சி வரை அற்புதமான 4 வழி சாலை நீங்க பார்த்திருப்பீங்க. அதே போல அவனாசி சாலை, திருச்சி சாலை, மேட்டுப்பாளைய சாலை விரிவாக்கம், மேம்பாலங்கள். இன்னைக்கு ஊட்டியெல்லாம் போற சீக்கிரம் போயிடலாம். அதே போல இன்னைக்கு பார்த்து வெஸ்டர்ன் பைபாஸ் அண்ணன் இருக்கும்போது நிலநடுப்புக்கெல்லாம் நிதி ஒதுக்குறாங்க எடப்பாடியார் இருக்கும்போது. அது இப்ப கொஞ்சம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் வேகமாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி, அதே போல குறிச்சிக்குளம், வாழாங்குளம், முத்தனகுளம், செல்ல சிந்தாமணி குளம், பெரியகுளம், குமாரசாமி குளம், கிருஷ்ணன்பதி குளம் ஆகிய 7 குளங்கள் ஸ்மார்ட் சிட்டியில் மேம்படுத்தப்பட்டது. அதை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டு, அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது, நான் இங்கே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது, இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க, முன்னாள் அமைச்சர் இருக்காங்க, எல்லாம் ஒற்றுமையோடு இந்த திட்டங்களை கேட்டு எடப்பாடியார் அவர்கள் கோவை மாவட்ட மக்களின் மேல் இருந்த அன்பினால் கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தார். செய்ய முடியாத திட்டங்கள் கோவை மாவட்டத்துக்கு இதெல்லாம் வருமான் கனவு திட்டமா இருந்தது பூரா கொடுத்து 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை எங்களது முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தார்கள். ஆகவே இந்த பாலப்பணி இன்னைக்கு நாங்கள் பார்த்த எல்லாமே நாங்கள் எல்லாமே எம்எல்ஏ, அதே போல முன்னாள் அமைச்சர் முக்கியவங்க எல்லாம் வந்து பாலத்தையெல்லாம் பார்வையிட்டோம். இன்னும் கொஞ்சம் முடிக்கப்பட வேண்டியது. உடனடியாக இந்த துறை, அரசு, கோவை மாவட்ட நிர்வாகம் வேகமாக முடிக்க வேண்டும். எங்கேயுமே வந்து எச்சரிக்கை பலகைகள் எதுவுமே இல்லை. இதனால பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் பாளையத்துல கூட உயிரிழந்திருக்காங்க. அது மாதிரியான சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் நல்ல பாயிண்ட். திருச்சி ரோடு மேம்பாலம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டருக்கு மேல அந்த பாலத்தை அற்புதமாக கட்டி கொடுத்தார் எடப்பாடியார் அவர்கள். அதுல வந்து இந்த எச்சரிக்கை பலகை இல்லாம சில விபத்து ஆயிருக்குது. இப்ப வந்து அது திரும்ப வைக்க சொல்லி சிலதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதையும் அந்த பலகையில் அங்கி வைக்க வேண்டும். அதே போல இந்த ஆத்துப்பாலம் பாத்தீங்கன்னா பெரிய பாலம், ஆத்துப்பாலம் பாலம், இதுக்கும் சரியான நேரத்துல அந்த வளைவுகள், அந்த டைரக்ஷன் எல்லாம் கரெக்டா கொடுத்து விபத்துகள் ஏற்படாத வண்ணம் இந்த நிர்வாகம் பார்க்க வேண்டும். அதே போல இந்த பணிகளையும் வேகமாக முடிக்க வேண்டும். நன்றி.